கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். இம்மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவன் தாமே நம்மளோடு கூட பேச வல்லவராக. ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு தான் தன் பயணத்தை செய்கிறாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறான்னு இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஜனமே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் கொடுக்குற வார்த்தையானது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என்னோடு கூட கர்த்தர் வாசம் பண்ண போறாராம். வாசம் பண்ணது மாத்திரமில்ல, அவர் கைவிடாதவராய் இருப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரரை கைவிடாத தேவன் இன்றைக்கு எனக்கு சொல்லுகிறார், என் சபைக்கு சொல்லுகிறார், நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளை நாம் நிறைய நேரங்களில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில் என்னன்னா, எப்படி கைவிடப்பட்டனா, ஒருவரை நம்பி ஒரு காரியங்களை சார்ந்து வாழும்போது திடீர்னு நம்மளை விட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் கைவிடப்பட்டேங்கன்னு சொல்லுவோம். இப்போ கூட பாருங்களேன், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், அங்கே பார்த்தா அவரோடு கூட இந்த கணவன் மரித்து விட்டார். அந்த குடும்பம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அந்த குடும்பம் சொல்லுது, எங்கள் அண்ணனை நாங்கள் இழந்துட்டோம், என் தம்பியை நான் விட்டுட்டோம், அவங்கள கைவிட்டு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தார் பாருங்க கைவிட்டு போகிறாங்க. நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கோமோ அவர்கள் நம்மை விட்டு போனாலும் நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் ஒருபோதும் என்னை விட்டு போவதில்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே உலாவுகிற தேவன், நான் உலாவி உங்களை நான் கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கைவிடாத ஒரு தேவன். இந்த மாதத்தில் அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கார். இந்த மாதத்தில் தேவன் நம்மளை கைவிடாதபடிக்கு நம்ம ஒரு நாளும் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்பக்கூடியவராக. கவனிங்க, யோசுவாவை நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாய் நடக்கூடிய மனுஷன், தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷன், தேவ திட்டங்களை தேவ சட்டங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்த ஒரு மகன். அந்த மகன் பாருங்க மோசையோடு கூட வந்துட்டே இருக்காரு. மோசையை கொண்டு எல்லாம் செய்கிறாரு. செய்து கொண்டு வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோசை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மரித்து போகிறார். கானானுக்குள்ள இப்போ யார் கொண்டு போவாங்க? கானானுக்குள்ள கொண்டு போவதற்கு மோசையை தானே தேவன் தெரிந்து கொண்டார். இந்த மோசை எங்களை விட்டு போயிட்டாரு. அவர் இருக்கும்போது யுத்தத்தெல்லாம் பண்ணினோமே, அவர் இருக்கும்போது எளிதாக எங்களுக்கு ஜெயம் கிடைச்சது, இப்போ அவர் எங்களை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் கூட இல்லையே, அவர் எங்கள் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு உட்காந்து கொண்டிருக்கிற இந்த யோசுவாவை பார்த்து தேவன் சொல்றாரு, யோசுவா நீ எவ்வளோ நேரம் அழுது கொண்டிருப்ப? சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 1:5 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்ண எதிர்த்து நிற்க மாட்டான், நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கேன், நான் உன்னை நடத்திருக்கேன். அதே தேவன் தான் இப்போதும் உன் கூட வாக்கு பண்ணுகிறார். நான் உன் கூட உலாவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் கரத்தை பிடிச்சு கொண்டு நான் வரேன், நீ கவலைப்படாத. உனக்கு முன்னாடி யாரெல்லாம் எதிரி காணப்படுறாங்களோ, அப்பா இவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணுறாங்கப்பா, பயப்படாத, நான் கையை பிடிச்சின்னு வரேன், அப்பா இந்த சூழ்நிலை இருக்கப்பா, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். கரத்தை பிடித்து கொண்டு வருகிற தேவன் இருக்கிறார். கரத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உன் கரத்தை பிடித்த ஒரு தேவன் கூட இருக்கும் போது இந்த மாதத்தை நீ எளிதாய் கடக்க முடியும். இந்த மாதத்தை மாத்திரம் இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்காங்க, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் கூட தேவன் இருக்கிறார். அவர் உன்னை நடத்துகிறார், உன் தேவையை சந்திக்கிறார், உன் குறைவுகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க. யார் இருந்தான்னா இல்லைன்னா என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிடாது. அவர் என்னை கைவிடாத தெய்வம் என் கூட இருக்கிறார். நாம் நம்புகிற மனிதர்கள், நாம் செய்கிற வேலைகள், நாம் கூட இருக்கிற எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போய்விடும். நான் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அவனிங்க
சாத்ராக் மேஷா கூட பாருங்க, அந்த சாத்ராக் மேஷா கூட இருந்தவங்க எல்லாருமே பாருங்க விட்டுட்டாங்க. அவங்க கூட பழகினவங்க, அவங்கள உயர்வாக பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ண கைவிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஆராதித்த தேவன் கைவிடவே இல்லை. அவர்கள் கட்டுண்டவராய் போகிற அந்த கட்டுண்டவர்களோடு 4 பேராய் உலாவி கொண்டு, அப்போ தேவன் அவர்களை விட்டு போகவே இல்லை. நீங்கள் கூட இருக்கிறவங்களாம் நீங்கள் நன்மை செய்யும்போது உங்கள் கூட இருப்பாங்க. உங்ககிட்ட நன்மை வரும்னாலும், உங்ககிட்ட இருந்து உதவி வரும்னா, உங்ககிட்ட ஏதோ தேவை சந்திக்கப்படணும் கூட இருப்பாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, உங்ககிட்ட எதுவுமே கிடைக்கலன்னா நான் வரங்கன்ட்டு போயினே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார். அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன், அவர் என்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யோசுவாவோடு கூட இருந்த தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவேன்னு சொல்லி தேற்றி நடத்தின ஒரு தெய்வம் இந்த மாதத்தில் ஏன் கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கா, என் தேவையை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது புலம்பலில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அங்கே 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே ஒரு கூட்டத்தாரை பார்க்கலாம். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன? கவனிங்க, ஒரு கூட்டத்தார் கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பார்க்க. ஏன் இந்த கூட்டத்தார் கைவிடப்படுகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தைகள் தெரிந்தும், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று தெரிந்தும், கர்த்தரை நம்பாமல் வேறொரு காரியங்கள் நம்புகிறவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நல்லா கவனிங்க, தேவன் தான் எல்லாவற்றையும் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி அவர்களோடு அவர் கூட இருப்பதை மறந்துவிட்டு வேறொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேறொரு காரியங்களை நாடுகிறவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரே தெய்வம் என்று அவரை தேடினவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, கணவன் இருக்கட்டும், பிள்ளைகிட்டும், யார் வந்து உங்கள் கூட இருந்தாலும் எல்லாம் எனக்கு தேவைதான். அதை விட முதல் எனக்கு கடவுள் தேவை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தேவை. அவர் தான் என்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை முன்னறிந்து என்னை தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம். இன்னைக்கு நான் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவரோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அங்கே ஒரு காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனங்களாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி பார்க்கிறார்? பிரியமாய் பார்க்கிறாராம். இந்த பிரியமாய் பார்க்கிற ஜனங்களை அவர் கைவிடவே மாட்டார். அப்ப இந்த பிரியமாய் பார்க்கும்படிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளலாம். எப்படி நடந்து கொள்ளணும்? எல்லாரும் போல உங்கள் இஷ்டம் போல நடக்கக்கூடாதுங்க. வேதம் அழகாய் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நடவாமல், நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, நிறைய பேர் படிக்கிறீங்க, நல்லது தான், அதை பிரியமாய் படித்து பாருங்க, பிரியமாய் இருந்து பாருங்க. இந்த பிரியம்தான் ஒரு மனிதனை கர்த்தர் கைவிடாத காப்பாற்றுவது. இந்த பிரியம்தான் ஒரு மனிதன் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தேவன் ரெடியா இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கன்னு சொன்ன, நீ எது சொன்னாலும் நான் வாய்க்க பண்ணுறேன்ப்பா. ஏன் தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன்பா. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்ப்பா. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நாம் கர்த்தர் மேலே பிரியம் வைக்க வேண்டும். கர்த்தரை தேடும்போது ஒரு ஏனோத்தானோ என்று தேடக்கூடாது. கர்த்தரை தேடும்போது அன்பு கொண்டு தேட வேண்டும். முழு இதயம், முழு ஆத்துமா, முழு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அப்படி தேடும்போது, கவனிச்சிங்களா, ஒரு சில பிள்ளைங்க பாருங்கள், அவங்க குடும்பத்துக்காக உழைப்பாங்க, முழு பலத்தையும் செலவு பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டுக்கு தானே, எங்களுக்கு தானே செய்கிறோம், எங்களுக்கு தானே. அப்போ பாருங்கள், அங்கே எங்களுக்குன்னு சொல்லும் போது அதில் எப்படி முழுசாக வேலை செய்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் செஞ்சு நிற்பாங்க. அவங்க வீட்டுக்கு பாருங்கள், கட்டடத்துக்கு ஃபுல்லாக வேலைகள் அவங்க தான் செய்வாங்க. ஆட்களை வைக்க மாட்டாங்க. எதுக்கு நான் வேஸ்ட்டு பண்ண சம்பளத்தை, நான் எதுக்கு பண்ணுறேன்? ஏன்னா இவங்க வீடுன்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, முழு உழைப்பும் போகிறாங்க. அதுபோல் என்னுடைய தேவன், என் தகப்பன், என்னை நேசிக்கிறவர், என் மேலே அன்பு வைக்கிறவர் சொன்னால் நீ முழு இதயத்தோடு தேடுவாய், முழு பலத்தோடு தேடுவாய். இந்த முழுவதும் தேடக்கூடிய உன் வாழ்க்கையில் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். கவனிங்க, சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 9:10 நீங்கள் வாசிப்பாங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நான் கைவிடுவதில்லை. கவனிச்சிங்களா, வருடத்துக்கு ஒரு தாட்டி போயிட்டு என்ன பண்ணுறது, ஆலயத்துக்கு போயிட்டு வரவங்களா இருக்கிறது. கவனிங்க, 6 மாதத்துக்கு தட்டி, 3 மாதத்துக்கு தட்டி, வாரத்துக்கு ஒரு தட்டி இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை நீ அண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவைகளை தான்
தேவன் சந்திக்கக்கூடியவர். அவர்களைத்தான் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நாம் இன்றைக்கு அப்படி நடந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் கர்த்தரை தேடுறேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு என்று சொல்கிறார். அப்போ ராஜ்யத்தையும் நீதியும் ஒரு மனிதன் தேடும்போது அவனை அவர் கைவிடாதபடிக்கு பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற, என்னை யாருமே கண்டுக்கலன்னு நினைக்கிறியோ, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் கூட இருக்கிறேன், நான் உன் நடுவில் உலாவேன் என்று சொல்கிறார், உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசுவத்து வழிநடத்த வல்லவராக உங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இதனால கூட தேவன் நம்மளை வழிநடத்துவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துமான்றே, இப்பொழுதும் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோமான்றே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்தில் காத்திருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றே இஸ்ரவேல் புத்திர நடுவில் அன்றே நான் உலாவுவேன் என்று சொன்னீங்களப்பா. நீர் ஆளுகை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களை கைவிடாதபடிக்கு நீ நடத்தப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான ராஜாக்கள் எங்களை கைவிடுவார்கள் அன்றே. நான் நம்பக்கூடிய அன்றே கம்பெனி ஓனர்கள் எங்களை கைவிடுவாங்க அப்பா. நாங்கள் நம்புகிற அன்றே கணவன மனைவி எங்களை கைவிடுவாங்க, தகப்பன தாயை கைவிடுவாங்க. ஆனால் என் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடாதபடிக்கு மரண பரிந்தும் நடத்துகிற நல்ல தகப்பனே, உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தை நீ நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. சேர்ந்து சொல்வோமா? மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சேர்ந்து சொல்வோமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சேர்ந்து சொல்லுவோமா? எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறி